பொள்ளாச்சி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் முன்னெடுத்திருக்கிற தந்தை பெரியாரின் நினைவு நாள் மற்றும் தொடர் இக்லியாஸ் உஸ்தேன் அவர்கள் தொகுத்திருக்கிற சபாஷ் அம்பேத்கர் என்கிற நூல் அறிமுக நிகழ்வில் எனக்கு முன்பதாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர்கள் அத்தனை பேருக்கும், முக்கியமாக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆரிச்சாமி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நவநீத கிருஷ்ணன் அவர்களே, சிபிஎம்மின் தோழர் அன்பு உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் மற்ற எல்லா இயக்கத்திலிருந்து வந்து உரையாற்றிருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு தொடர்ச்சியாக ஒரு முக்கியமான பொருண்மையின் பேரில் பொள்ளாச்சியில் இப்படியான நிகழ்வு ஒவ்வொரு மாதமும் நடப்பது என்பது மிகவும் போற்றுதலுக்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு இத்தனை எதிரிகள் இருப்பதை நாமேதான் உருவாக்கி இருக்கிறோம். நமக்கு தான் அதிகமான எதிரிகளை செயல்பட வைக்கின்ற வேலையை பெரியார் இந்த மண்ணில் விதைத்து விட்டு போயிருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு பெரியாரை பேசுகிற அல்லது பார்ப்பனியத்தை பரப்புகிற இந்த கூட்டத்திற்கு இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு அதிகமான வேலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதை செய்தது தந்தை பெரியார் என்கிற ஒற்றை மனிதரும் அவருடைய சித்தாந்தமும் தான். இந்த சித்தாந்தத்திற்கு மழுகி போய்விடாதபடிக்கு மிக சவாலாக ஒவ்வொரு மாதமும், கடந்த மாதம் இதே தேதியில் மாவீரர் தினத்தை மிக சிறப்பாக இந்த இடத்திலே பொள்ளாச்சி நகர மன்றம் கொண்டாடி இருக்கிறது. நகரத்தில் இருக்கிற எல்லா தோழர்களும் சேர்ந்து மாவீரர் தினத்தை கொண்டாடிய அந்த காட்சி பார்க்கின்ற பொழுது மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது நண்பர்களே. அதே அடுத்த மாதம் 27 இப்படி ஒரு முக்கியமான நிகழ்வை நாம் நினைவு கூறுகிறோம். டிசம்பர் 24 எனக்கு கல்லூரி, 24 கல்லூரிக்கு போயிட்டு மாணவர்கள்ட்ட கேட்டேன், இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டேன். 3 வகுப்புகள். இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அவன் அப்படியே சிரிக்கிறான். அவனுக்கு எதுவுமே தெரியல, என்ன சிறப்புன்னே தெரியல. ஒருத்த மட்டும் கேட்டேன், உங்க பகுதிகளில் எங்காவது போட்டோக்கு எதுக்காவது மாலை போட்டிருந்தாங்களாப்பா அப்படின்னு கேட்டேன். ஒருத்தர் சொன்னா எம்ஜிஆருக்கு மாலை போட்டிருந்தாங்க சார் அப்படின்னு சொன்னான். எம்ஜிஆர் யார் அப்படின்னு கேட்டேன். எம்ஜிஆர் யாருன்னே அவனுக்கு தெரியல. எம்ஜிஆர் யாருன்னே தெரியல. டேய் எம்ஜிஆர்டா அப்படின்னு நான் மறுபடியும் சொல்றேன். திரும்ப எம்ஜிஆர்ன்ற. அப்போ ஒருத்தர் சொன்னா ஒரு ஆக்டர் சார் அப்படின்னு சொன்னான். அதுக்கு மேல எம்ஜிஆரை பற்றி இன்றைக்கு கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு தெரியல. சரி, நான் மறுபடியும் கேட்டேன், இன்னைக்கு வேற ஏதாவது சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டேன். யாருக்குமே தெரியல நண்பர்களே. 2வது வகுப்புலையும் கேட்டேன். 2வது வகுப்புலையும் யாரோ ஒருத்தர் எம்ஜிஆரை சொன்னாங்க. அந்த வகுப்புல எம்ஜிஆர் முதலமைச்சர்னு சொன்னாங்க. 3வது வகுப்புக்கு போனப்ப ஒருத்தர் எம்ஜிஆர் பேரை சொல்லிட்டு ஒருத்தர் மெதுவா ரொம்ப சொல்ல முடியாத தயக்கப்பட்டு கூச்சத்தோட பெரியார் நினைவு நாள் சார் என்று சொன்னான். உண்மையாகவே எனக்கு மனம் அப்பொழுதுதான் கொஞ்சம் நிறைவடைந்தது. ஏனென்றால் எல்லாரும் யாருக்குடா ஓட்டு போடுறீங்கன்னா ஒருத்தன் பேர் அவன் சொல்றான். சரி, அவன் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்ததே உங்களுக்கு தெரியுமாடான்னு கேட்டா யாருமே அதை பார்க்காத ஒரு தலைமுறை இன்றைக்கு இருக்கிறது. கரூரில் ஒரு மிகப்பெரிய படுகொலை நடந்தது தெரியுமா என்றால் யாருக்குமே தெரியவே இல்லை. இன்றைக்கு ஈரோட்டிலே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதை உள்ளிட்டு இருக்கிற பெண்கள் பேசுகிற பேச்சை கேட்டீங்களாடான்னு கேட்டா யாருக்குமே தெரியல. ஆனா 24 மணி நேரம் அவன் போனை பார்த்துட்டே இருக்கிறான். 24 மணி நேரம் இந்த மாதிரி அலைபேசியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குன்னு தெரியாம ஏதோ ஒரு மாயைக்குள்ளாக ஒரு சமூகம் இன்னைக்கு வந்து அடைஞ்சிருக்குது. இந்த சமூகத்திற்கு நாம் ஒன்றை சொல்ல வேண்டி இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் மேடையில் ஏறி ஒருவன் கேளிக்கை செய்வதை வேடிக்கை பார்க்கிற ஒரு தலைமுறையாக இந்த தலைமுறை இருந்து கொண்டே இருக்கிறது. அவன் மேடைக்கு ஒரு பேச்சு பேசுறான், அவன் மேடைக்கு ஒரு பைய பேசுறா. ஆனாலும் இந்த தலைமுறை முன்னாடி உட்கார்ந்து கைத்தட்டுகிற ஒரு தலைமுறையாக மாறி போயிருக்கிற அந்த அவலம் அச்சமூட்டுவதாக இருக்கிறது. எனவே இது போன்ற நிகழ்வுகள் மிக மிக அவசியம் தோழர்களே. இதை நாம் செய்தே ஆக வேண்டும். எனக்கு தெரிஞ்சு 2 முக்கியமான நகைச்சுவை போன வாரத்தில் நடந்தது. நான் இந்த புத்தகத்துக்கு போறதுக்கு முன்னாடி 2 மிக முக்கியமான நகைச்சுவை, ஒரு நகைச்சுவை 2-3 மாதத்துக்கு முன்னாடியே மேடையில் நடந்தது. அது என்னன்னா, ஒருத்தன் சொல்றான், பார்ப்பான் என்றால் யார் தெரியுமா? பார்ப்பான் என்றால் யாரையும் மேல் கீழ் என்று பாராமல்
எல்லோரையும் சமமாக பார்ப்பான், எனவே அவன் பேர் பார்ப்பான் என்று ஒரு கேலிப்பையன் சொல்லுகிறான். நான் நினைக்கிறேன் அதை நினைத்து பார்ப்பனர்கள் அதிகமாக சிரித்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் சிரித்திருப்பார்கள். இப்படி ஒரு நகைச்சுவையை பார்ப்பன மேடையில் ஏறி ஒருவன் பேசுகிறான். மேல் கீழே என்று இல்லை என்று சொன்னால் பாப்பானே இல்லடா, பாப்பானே இல்லையே. மேல கீழே என்கிற படிநிலை இல்லாவிட்டால் இந்து மதமே இல்லையே. இந்து மதத்திற்கும் பார்ப்பனையத்துக்கும் இருக்க ஒன்றே ஒன்று இந்த அடுக்கு மட்டும்தானே. இந்த அடுக்கு இல்லை என்று ஒருவன் மேடை ஏறி பேசுகிறான். அவ்வளவு துணிகரமாக ஒரு பொய்யை பேசுகிற பொழுது கூட்டத்தில் கைத்தட்டுகிற ஒரு வேடிக்கை நடக்கிறது. இன்றொரு வேடிக்கை முந்தா நாள் நடந்தது. மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில், கேரளாவில், ஒரிசாவில் எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய வன்முறை கிறிஸ்தவர்கள் மீது கட்டவிழ்த்துப்பட்டிருக்கிற முதல் ஆண்டு இது. இந்த ஆண்டுல டிசம்பர் 25 உத்தரப்பிரதேசத்தில் கிறிஸ்துமஸ் விடுமுறை கிடையாது. எல்லா கல்வி நிலையங்களும் திறந்திருந்தன. கல்வி நிலையங்களில் வாஜ்பாயின் நினைவு நாள் கொண்டாடப்படுகிறது. உலகமே கொண்டாடுகிற டிசம்பர் 25 விடுமுறை நாள் இல்லை என்று மாற்றி வேலை நாளாக மாற்றி வைத்துவிட்டு அந்த நாளில் வாஜ்பாயை நினைவு கூறுகிற ஒரு நாளாக மாற்றி வைத்துவிட்டு டெல்லி கதீட்ரல் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு அங்கு பாடுகிற கீர்த்தனைக்கு ஒருவன் தாளம் போட்டு கொண்டிருக்கிறான். உலகத்தின் மிக மகா நடிகனாக அப்படி தாளம் போடுகிற ஒருவன் உலகம் முழுக்க சுத்திட்டு வரான். வெளியே அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் நினைச்ச அவன் இப்படி தாளம் போட்டு கொண்டிருப்பதை மணிப்பூரில் இருக்கிற பெண்கள் பார்த்தால் காரி தொலைக்காட்சி துப்பி இருப்பார்கள் என்று நான் நினைத்தேன். உனக்கு ஆலயத்துக்குள் போகிற யோக்கியதை என்ன இருக்கிறது என்று மணிப்பூரில் இருக்கிற பிள்ளைகள், இப்படி தடுக்கப்பட்ட எல்லா இடங்களில் இருப்பவர்கள் காரி துப்பி இருப்பார்கள். எவ்வளவு துணிகரமாக போய் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு வெளியே கலவரத்தை அவிழ்த்து விட்டு உள்ளுக்குள்ளாக இந்த ஒரு வேலையை நரேந்திர மோடி என்கிற இந்த தேசத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிற ஒரு மனிதன் செய்கிறான். இது மோடிக்கு புதியதில்லை. குஜராத் கலவரத்தை அவிழ்த்து விட்டு மோடி நடத்திய அத்தனை நாடகங்களும் தான் மோடியை இன்றைக்கு நாட்டில் பிரதமராக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இது மோடிக்கு வழிவழியாக இருக்கின்ற ஒன்று. இந்த இரண்டு நகைச்சுவை நம்ம கண் முன்னாடி நடந்துட்டே இருக்கு. இந்த நகைச்சுவை நடக்குது. இந்த நகைச்சுவை காட்டி விட்டுட்டு தமிழ்நாட்டை அங்கே போய் மிக மோசமாக பேச வேண்டியது, பீகார்ல போய் தமிழர்களை தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று பேச வேண்டியது, இங்க வந்தா பாரதியை திருவள்ளுவரை என்று இங்கு வந்து பேசுறது, தமிழ் படிக்கவில்லையே என்று நான் வேதனைப்படுகிறேன் என்று தமிழ் மக்கள் முன்னால் ஒருவன் நடிக்கிறான். இரண்டு நடிகர்கள் அடிப்படை நாகரிகம் கூட இல்லாமல் RSS மேடையில் ஏறி நின்னுகிட்டு அங்க வந்தே மாதரம் பாடல் குறித்து பேசுவதற்கான அந்த மேடையில் பாரதியை பேசி பாரதி என்னுடைய கொள்கை பாட்டன் என்று சொல்லி பெரியாரை அங்கே ஒருவன் பேசுகிறான். அங்கே சுயமோகத்தில் இருந்த பார்ப்பனர்கள் கைத்தட்டுகிறார்கள். பெரியாரை அவன் பேசுகிற பொழுது சுயமோகத்தில் இருந்த பார்ப்பனர்கள் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறார்கள். காட்சி மாறுகிறது. மறுநாள் இஸ்லாமியர்கள் பேரை சொல்லிக் கொண்டிருக்கிற 5 இளைஞர்களை மேடையில் ஏற்றி அந்த 5 இளைஞர்களும் பெரியாரை வசைமாறி பொழிகிறார்கள். இவன் முன்னால் அமர்ந்து கொண்டு கைத்தட்டி சிரிக்கிறான். ஒரு இடத்திலே பார்ப்பனர்களை RSS கும்பலை திருப்திப்படுத்துவதற்காக இவன் பேசினான். இவனை திருப்திப்படுத்துவதற்காக அதே இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கிற இளம் பிள்ளைகளை மேடை ஏற்றி அந்த பிள்ளைகள் அவ்வளவு நாராசமாக பேசுகிறது. அடிப்படை நாகரிகம் இல்லாமல், அடிப்படை ஒழுக்கம் இல்லாத ஒருவனால் மட்டும்தான் இப்படியான ஒரு தலைமுறையை கட்டி எழுப்புகிற வேலையை செய்ய முடியும். இப்படி அந்த தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிற ஒரு வேலை தமிழ்நாட்டில் நடக்கிறது. நண்பர்களே, தமிழ்நாட்டில் இன்றைக்கு பார்ப்பனியத்தை அடிக்கோல் விடுவதற்கு, பார்ப்பனியத்திற்கு அடியால் வேலை செய்வதற்கு யாருமே இல்லை என்கிற நேரத்தில் இப்படி ஒரு கைக்கூலியை கையில் எடுக்கிறார்கள். தோழர் திருமுருகன் காந்தி தான் சொன்னார், அவன் காசு கொடுத்தா எந்த மேடையில யாரையும் திட்டுவான், நிறைய காசு கொடுத்தா அவனே திட்டிக்குவான், அப்படியான ஈன பிறவி என்று திருமுருகன் காந்தி சொன்னார். இது உண்மைதானே? இன்றைக்கு நீ பாரதியை பேசுற, பாரதி இதுக்கு முன்னாடி எப்படா பேசியிருக்கிற? பாரதிக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்ன உறவு? தமிழ் தேசியத்திற்கும் RSSக்கும் என்ன உறவு? தமிழ் தேசியத்துக்கும் இந்து மதத்துக்கும் என்ன உறவு? நீ பேசுவது தமிழ் தேசியமா? நீ பேசியது தமிழ் தேசியமா? எனக்கு ஒரு கவலை ரொம்ப காலமா உண்டு நண்பர்களே. பாரதியை குறித்து பேசுகிற பொழுதெல்லாம் ஒன்றை எல்லோரும் சொல்லுவார்கள், பாரதி வாழ்ந்த காலத்தில் அவனை யாரும் அங்கீகரிக்கவில்லை. பாரதி இறந்த போது அவன் இறப்பினுடைய ஊர்வலத்திலே 11 பேருக்கு குறைவானவர்கள் நடந்து போனார்கள். இது ரொம்ப கவலையா என்ன தெரியுங்களா சொல்வாங்க?
பாரதி பிணத்தின் மீது மொய்த்துக் கொண்டிருந்த ஈக்களை விட அவன் ஊர்வலத்தில் கலந்து கொண்ட ஆட்கள் மிகவும் குறைவாக இருப்பார்கள் என்று கவலையோடு பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு பார்ப்பனர்கள் பாரதியை கொண்டாடுகிறார்கள். என்ன காரணம்? ஏன் வாழ்கிற காலத்தில் பாரதி கொண்டாடப்படாமல் இன்றைக்கு ஏன் பாரதியை தூக்கி தலையில் வைத்து ஆடுகிறார்கள் என்றால் ஒன்றே ஒன்றுதான். பாரதி வாழ்ந்த காலத்தில் எல்லோரும் பாரதியின் கவிதைகளை திரித்து, பாரதி ஏதோ அந்த சாதி ஒழிப்பிற்காக, சாதி சமத்துவத்துக்காக போராடியவனைப் போல அவன் எழுதிய கவிதைகளை பேசிக்கொண்டே இருந்தார்கள். இதை கேட்ட பார்ப்பனர்கள் பாரதியை வெறுத்தார்கள். ஆனால் பாரதி இறந்து போன பிறகு பாரதியின் உரைநடைகளை, பாரதியின் கவிதைக்குள்ளாக போய் பாரதியின் வாழ்க்கைக்குள்ளாக போகிற போது பாரதி ஒரு அப்பட்டமான சனாதனத்தில் சாதி வெறி பிடித்த ஒரு இயல்பான மனிதன் தான். அவன் கவிதைக்காக மட்டுமே எப்படி கைக்கூலி வாங்கி கொண்டு மேடையில் ஒருவன் கதறிக்கொண்டு தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் வாழுகிறானோ அப்படிதான் பாரதி தான் பேசுகிற எழுதுகிற எழுத்துக்கும் வாழுகிற வாழ்க்கைக்கும் இடைவெளியோடு வாழ்ந்திருக்கிறான். அவன் கவிதை மட்டும்தான் ஊருக்கு அப்படி எழுதியிருக்கிறான். ஆனால் அவன் வாழ்க்கை முழுக்க முழுக்க ஒரு சனாதனியாக இருந்திருக்கிறான் என்பதை அறிந்து கொண்ட பிறகுதான் இவர்கள் பார்ப்பான் என்கிற பாரதியை தலையில் தூக்கி வைத்துக் கொள்கிறார்கள். இதுதான் உண்மை, இதுதான் வரலாற்று உண்மை. வாழுகிற காலத்தில் பாரதி யாரும் அங்கீகரிக்காததற்கு ஒரே ஒரு காரணம், அவன் எழுதுவது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்து விட்டார்கள். எழுதுவது போல பாரதி வாழவில்லை. பாரதி வாழ்ந்த வாழ்க்கை என்பதும் பாரதி எழுதிய எழுத்து என்பதும் மிக 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 இடைவெளி உண்டு. எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மேடையில் பேசுகிற எவனும் பேசுவது போல வாழுவதில்லை. வாழுகிறவர்கள் பேசுவது என்பதுதான். ஏன் பெரியாரை இன்றைக்கும் நினைவு கூறுகிறது இந்த சமூகம்? ஏன் பெரியாரை இன்றைக்கும் தன் முன்னோடியாக இந்த சமூகம் வைத்துக் கொள்கிறது? ஏன் பெரியாருக்கு ஒன்று என்றால் இந்த இடத்திலே இவ்வளவு பெரிய கிளர்ச்சி எடுகிறது? ஏன் பெரியாருக்கு ஒன்று என்றால் சமூக வலைதளங்களில் அத்தனை பேர் கொந்தளிக்கிறார்கள் என்றால் பெரியார் வாழ்ந்தது போல பேசினார், பேசியதை போல வாழ்ந்தார் என்பதனால் தான் பெரியாரை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பெரியார் அப்படி வாழ்ந்தார், பாரதி அப்படி வாழவில்லை. இவன் ஒன்று சொன்னா இல்லைங்களா, பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை இடிக்க போகிறேன் அப்படின்னு. என்னவோ அந்த கடப்பாறை எங்க வெளிநாட்டில் இருந்து இல்லை ஏதோ கண்டம் விட்டு கண்டத்தில் இருந்து புதுசா இவர் கொண்டு வந்த ஒரு பீரங்கி மாதிரி. டே, அந்த கடப்பாறை காலம் முழுக்க 100 ஆண்டு காலமாக திராவிட இயக்கத்தை இடித்து இடித்து மொறுக்கியாகி தருப்பிடிச்சு உடைந்து போன முறிந்த ஒரு கடப்பாறை தாண்டா அது. புதுசாவே இல்லையே. அந்த கடப்பாறை புதுசு இல்லையே. பார்ப்பனர்கள் திராவிட இயக்கத்தையும் பெரியாரையும் எதிர்ப்பது என்பதும் திராவிட இயக்கத்தையும் பெரியாரையும் அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்கிற இந்த முயற்சி இவன் கையில் எடுத்து அசைய போறான். இது எப்பவுமே செய்துட்டே இருக்கிறது. அவனுக்கு இன்னைக்கு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், பெரியாரியம் மட்டும்தான். பெரியார் இங்க இல்லை என்று சொன்னால் பார்ப்பனர்களுக்கு இங்க என்ன வேலை? பெரியார் இங்க இல்லை என்று சொன்னால், திராவிட இயக்கம் இங்கு இல்லை என்று சொன்னால் இது பீகாராக, டெல்லியாக, மகாராஷ்டிராவாகத்தான் இருந்திருக்கும். இன்றைக்கும் நுழைய முடியாமல் எந்தெந்த வழிகளையோ இடித்துவிட்டு தமிழகத்துக்குள் நுழைந்து விட வேண்டும் என்று முயற்சி செய்கிற அந்த இடத்தில் மிகப்பெரிய இடிக்க முடியாத இரும்பு சுவராக நிற்பது திராவிட இயக்கமும் பெரியாரும் தான் என்பதை இவன் மறந்துவிட்டு பேசுகிறான். நண்பர்கள், இது ஒன்றும் புதுசே இல்லை. ரொம்ப மொன்னத்தனமான, எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாத மிக மிலேச்சத்தனமான ஒரு உதாரணத்தை கொண்டு வந்து நான் பிராமண இதுவை வச்சுட்டு திராவிட கோட்டை இடிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். இது கீதாஞ்சலி என்று ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும், ரவீந்திரநாத் தாகூர் எழுதினார். அந்த பாடலில் ஒரு காட்சி வரும். இந்த காட்சி என்னன்னு சொன்னா, ஒரு வீட்டினுடைய வீட்டுக்குள்ள ஒரு மூலையில ஒரு கோடரி வைக்கப்பட்டிருக்கிறோம். வீட்டுக்கு வெளியில் இருக்கிற மரம் ஜன்னலின் வழியே தன் கிளை கரங்களை நீட்டி இலை நாவுகளை அசைத்து கோடரி இடத்திலே பேசும். என்ன பேசும் தெரியுங்களா? ஏ கோடரியே, உனக்கு பிடி தந்தவனே நான் தான். கோடரியே, உனக்கு பிடி தந்தவனே நான் தான். என்னையே நீ வெட்டுகிறாயே, இது என்ன நியாயம் என்று மரம் கோடரி இடத்திலே கேட்கும். கோடரி மரத்துக்கு பதில் சொல்லும், நான் அமைதலாகத்தான் இருந்தேன் ஒரு மனிதன் என்னை தொடும் வரையில் என்று ஒரு அக்ரிணையாக இருக்கிற கோடரி பதில் சொல்லும். இன்றைக்கு இந்த கோடரி கிடைப்பவனுக்கெல்லாம் கிடைப்பதற்கெல்லாம் துணை போய் கிடைக்கிறவர்களெல்லாம் வெட்டி விடுவேன் என்று ஒரு பூச்சாண்டித்தனமான கூச்சலை, உடல் மொழி, நாராசமான உடல் மொழியை வைத்து, நாராசமான ஒரு சிரிப்பை வைத்து இன்றைக்கு இந்த தமிழ் சமூகத்தை அழித்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய புற்றீசலான இந்த ஒரு
கைக்கூலி சீமானிடத்திலே இருந்து நம்முடைய குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியது நமக்கு மிக முக்கியமான கடமை இருக்கிறது. காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வேறொன்றுமே இல்லை. இந்த வரலாற்றை, சமூக நீதி வரலாற்றை, பெரியாரின் வரலாற்றை நம் குழந்தைகளுக்கு எப்படியாவது சொல்லித் தீர வேண்டும். இந்த நூலில் இந்த சபாஷ் அம்பேத்கர் என்கிற இந்த நூல் மிக காலத்தின் தேவை கருதி மிக சரியான நேரத்தில் வந்து சேர்ந்திருக்கிற நூல். இது மிக சரியான நேரத்தில் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் வாங்கி வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான நூல். ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, இந்த நூலுக்கு கீழே ஒரு பகுதி போட்டிருக்காங்க. இந்த நூலுக்கு கீழே பாபா சாஹேப் அம்பேத்கர் நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று அறிவித்ததற்கு தமிழ்நாட்டில் எழுந்த எதிர்ப்புகளும் ஆதரவும் என்பதுதான் இந்த நூலினுடைய மிக முக்கியமான செய்தி. தமிழ்நாட்டில் எழுந்த எதிர்ப்புகளும் ஆதரவும் அப்படின்றது, எதிர்ப்புகளும் ஆதரவும் என்று ஒருமையில் போட்டிருக்காங்க. சரி, இதை நாம யோசிப்போங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முக்கியமான தேசிய நினைவிடம் என்று 230 கோடியில் ஒரு நினைவிடத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த நினைவிடத்தில் 3 பேருடைய சிலை வைக்கப்பட்டிருக்குது. ஒன்று வாஜ்பாயுடைய சிலை, இன்னொன்று ஷியாம் பிரசாத் முகர்ஜியோட சிலை, இன்னொன்று தீன் தயாள் உபாத்யாயா, இவருடைய 3 பேருடைய சிலை. இந்த இடத்துக்கு பேரு தேசிய நினைவிடம் அப்படின்னு பேரு. அப்ப அவன் தேசியம்னா என்னன்னு நமக்கு ரொம்ப தெளிவா சொல்றான். தேசியம்னா வடநாட்டில் இருக்கிறது மட்டும்தான், எங்களுக்கான நினைவிடம் தான் அது. நான் தேவைப்படும் போது இந்தியா என்று உங்கள் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வேனே தவிர, தேசியம் என்று இப்படி முக்கியமான நினைவுகளை நிறுவுகின்ற பொழுது நாங்கள் வடநாட்டில் இருக்கிற இந்துத்துவாவை ஏற்றுக்கொண்ட சனாதனத்தை பரப்பிய அவர்களை மட்டும்தான் இந்த தலைமுறைக்கு நினைவுகளாக எழுப்பிவிட்டு போவோம் என்பதின் நினைவுதான் இது. இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுகிற இந்த நாய்கள், ஏண்டா என்னுடைய தமிழ் தேசியத்தில் இருக்கிற என்னுடைய தலைவனை நீ பேசல? ஒரு இடத்துல சொல்றான், நாங்க ஈவேரான்னு தான் சொல்லுவோம். ஏன் தெரியுமா? நீங்க என் பாட்டனை நீங்க வந்து மாப்போசின்னு சொல்றீங்க, என் பாட்டனை நீங்க வாவூசின்னு சொல்றீங்க, அதனால நான் ஈவேரான்னு சொல்லுவேன்னு சொல்றான். டே, வாவூசிய தலைவராக ஏற்றுக்கொண்டவர் தான்டா பெரியார். நீ கப்பலோட்டிய தமிழன்னு சொல்றல்ல, அந்த வாவூசியே என்னுடைய தலைவர் என்று மக்கள் முன்னால் அறிவித்த ஒரு தலைவர் தான் பெரியார். இப்ப இப்படி பேசுற ஒருத்த, ஏண்டா என் மண்டல இருக்கிற ஒரே ஒரு கப்பலோட்டிய தமிழனாக இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற முதல் தமிழனை ஏன் நீங்க நினைவு சின்னத்துல தேசிய நினைவிடத்துல வைக்கல அப்படின்னு கேட்கிற எந்த துப்புமே உனக்கு இல்ல, எந்த துப்புமே உனக்கு இல்ல. நண்பர்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள். இங்க ஒரு சாதாரண 2009 நடந்த ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையின் போது அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்று ஒரு நடிகை சாட்சியம் சொல்லுகிறார். இவன் சொல்றா, கொத்து கொத்தாக என் உயிர்கள், என் உடன்பிறப்புகள் கொலை செய்யப்படுவது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று அவன் பொதுவெளியில் கேட்கிறான். ஆனா கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்த போது சீமான் என்ன செய்து கொண்டிருந்தான் என்று ஒரு நடிகை சொல்றாங்க, ஒரு நடிகை சொல்றாங்க. அப்படி என்று சொன்னால் இனப்படுகொலையை பேசுகிற யோக்கியதை இவனுக்கு இல்லை. பெரியார் பிரபாகரன் என்பவர் ஒருபோதும் பெரியாரை மறுதலித்தவர் இல்லை. பிரபாகரன் ஒருபோதும் திராவிடத்தை மறுத்தவர் இல்லை. பிரபாகரன் ஒருபோதும் அண்ணாவை மறுத்தவர் இல்லை. பிரபாகரன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை மறுத்தவர் இல்லை. அதை ஏற்றுக்கொண்டு அதனுடைய வெளிச்சத்தில் தான் இங்கே நாங்கள் நம்பிக்கையோடு களமாடுகிறோம் என்று சொன்ன ஒருவரை நீ கையில வச்சுக்கிட்டு நீ இன்னைக்கு இப்படி பேசுற. நான் ஒன்றை சொல்லுகிறேன் நண்பர்களே, வெகு சீக்கிரத்தில் அவன் யாரப்பார் அப்பான்னு சொல்றான்ல, யாரப்பார் அவர் எங்க அப்பா அப்படின்னு சொல்றான்ல, சீக்கிரத்தில் எங்க அமித்ஷா அப்பா இப்படி சொன்னாரு அப்படின்னு அவன் சொல்லுவான். எங்க அமித்ஷா அப்பா இப்படி சொன்னாரு, எங்க சகல எச் ராஜா இப்படி சொன்னாரு, எங்க மாமா இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி, அப்புறம் எங்களுடைய முப்பாட்டன் கோல்வால்கர், என்னுடைய முற்பாக்கன் சாவர்கர் வந்து புல்புல் பறவையில ஏறி வந்து இந்தியா முழுக்க விடுதலை உணர்வை ஏற்றினார் என்று சொல்வது வெகு சீக்கிரத்தில் தமிழ்நாட்டில் நடக்கும் நண்பர்களே. இப்படி மாறி மாறி வாய் மாறி பேசுகிற ஒருவன் இந்த மேடையில் பேச்சை கற்றுக்கொண்டு பெரியாரால் தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற சீமான் இன்றைக்கு சினிமாவில் டைரக்டராக இருக்கிறான் என்று சொன்னால் இந்த கிழவன் தான் காரணம், அண்ணாதான் காரணம் என்று இந்த மேடையில் பேசிய அதே வாய் இன்றைக்கு போய் நின்று கொண்டு பெரியார் என்ன செய்து விட்டார் என்று பேசுகிறது, பரப்புகிறது. நான் சொல்லுகிறேன், பெரியார் என்ன செய்து விட்டார் என்று அறிந்து கொண்டு பேசு. அவன் அப்படி தற்குறியாக
எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் பேசுவதை ஃபாலோ பண்ணுகிற குழந்தைகள் இன்றைக்கு எதுவுமே தெரியாமல் ஒரு குழந்தை மேடையில் ஏறி பேசுகிறது. பெரியார், நீ சொன்னியே உங்க அம்மாவுடைய பெண்ணினுடைய கருப்பையை அறுத்துக்கணும்னு சொல்லி, உங்க அம்மா உன்னுடைய கருப்பையை அறுத்துட்டு இருந்தா உன்னால எங்களுக்கு தொல்லை கிடையாது என்று ஒரு இஸ்லாமிய சகோதரி மேடையில் பேசுகிறது. எனக்கு அந்த குழந்தையை பார்க்கின்ற பொழுது பரிதாபமாக இருந்தது நண்பர்களே. இந்த பரிதாபத்திற்குரியவர்களாக இந்த தலைமுறையை உருவாக்குகிறவர்களை அவனை என்ன சொல்றா, பேரறிஞர்களாக என் குழந்தைகள் வளர்ந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்றான். யாரு? பெரியாரை திட்டுகிறவர்கள் பேரறிஞர்கள், அரைக்குறையாக பேசுகிறவர்கள் பேரறிஞர்கள். தான் எதன் வழியாக இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறோம், மேடையில் ஏறி நீங்கள் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த பேசுகிற உரிமையை, பேசுகிற இந்த வாய்ப்பை திறந்து தந்தது பெரியாரும் இந்த இயக்கமும் தான் என்பதை மறந்துவிட்டு அந்த குழந்தைகள் பேசுவதை வளர்க்கின்ற ஒரு வேலை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு புற்றீசல் மாதிரி வந்துருச்சு. இன்னைக்கு நாங்க தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற போறோம் அப்படின்னு ஒரு நடிகன் வந்திருக்கிறான். அவன் பின்னாடி எவ்வளவு கூட்டம் கூடுது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளவு பெரிய அநீதி நடந்திருக்கிறது என்று ஒரு குரல் அவனிடத்திலிருந்து வரவே இல்லை. பெரியாரை இப்படி பேசுகிறானே என்று ஒரு குரல் இப்படி வரவே இல்லை. நண்பர்களே, ஒரே ஒரு காட்சி தான். ஏன் இந்த 25 இப்படி ஒரு கொடுமை நடந்தது தெரியுமா? இங்கு ஏதோ ஒரு மாற்றம் நடந்து போய்விட்டால், இங்கு ஏதோ ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் ஏதாவது ஒன்று நடந்து போய்விட்டால் தமிழகத்தில் அது அடுத்த ஆண்டு சாத்தியம். 2026 டிசம்பர் 25 என்பது பல தேவாலயங்களில், பல மசூதிகளில் இந்த காட்சி சாத்தியமாகும். வடநாடு தன்னுடைய எல்லாவற்றையும் ஆதிக்கத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எதிர்த்து முதலில் தனிநபராக பெரியார் குரல் கொடுக்கிறார். எனக்கு இந்த விஷயத்தில் 1935 அம்பேத்கர் லயோலா மாநாட்டில் பேசும்போது சொல்றாரு, நான் ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன், அது என்னால் தடுக்க முடியாது, ஆனால் என்னால் ஒன்று செய்ய முடியும். இந்த இழிவிலிருந்து என்னை விலக்கி கொண்டு நான் மரிக்கின்ற பொழுது ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று அம்பேத்கர் சொன்ன அந்த சூளுரைக்கு பாருங்க. அந்த சூளுரையில் இந்தியாவே கதிகலங்கி போனது. எல்லா மடாதிபதிகளும் மதப்பீடங்களும் ஆடி போய்விட்டன. எல்லோரும் நடுநடுங்கி போனார்கள், பார்ப்பனர்கள் நடுங்கி போனார்கள். காந்தியடிகள், மகாத்மா என்று சொல்கிறோமே, அந்த மகாத்மா நடுங்கி போனார். காந்தியடிகள் மக்கள்கிட்ட சொல்றார், அம்பேத்கர் அவர் தனிப்பட்ட நபராக ஒன்று சொல்லியிருக்கிறாரு, அவர் எதுவுமே புரிஞ்சுக்காம பேசுறாரு, அறிவில்லாம பேசுறாரு, இதனால் எந்த மாற்றமும் நடந்து விடாது. எந்த தாழ்த்தப்பட்டவர்களும், எந்த இந்துக்களை நம்புகிறவர்களும் அம்பேத்கர் பின்னால போக மாட்டாங்க, அம்பேத்கர் மட்டும்தான் போவார் என்று சொன்னார்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 35 அம்பேத்கர் இப்படி அறிவிக்கின்ற பொழுது நான் இந்த மதத்துக்கு போக போகிறேன் என்று அறிவிக்கவில்லை. நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று மட்டுமே அறிவித்தார். நான் இந்துவாக பிறந்து விட்டேன், அது ஒரு கெடு வாய்ப்பு, நான் இந்துவாக சாக மாட்டேன் என்ற ஒற்றை அறிவிப்பு அவர் எங்கே போவார் என்று தெரியாமலேயே மிகப்பெரிய பதட்டத்தை, மிகப்பெரிய அதிர்வை இந்தியாவில் ஏற்படுத்திய ஒரு பிரகடனம் வருகிறது. அப்ப இந்தியா நடுங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகைகள், மிக முக்கியமான 2 பத்திரிகை, ஆனந்த விகடன் பத்திரிகையும் சுதேசமித்திரன் பத்திரிகையும். ஆனந்த விகடன், சுதேசமித்திரன் 2 பத்திரிகைகளும் மிக மோசமாக இந்த உலகத்தினுடைய அறிவை அவ்வளவு திரட்சியோடு பெற்று இந்தியாவில் இப்படி பெரிய களமாடி கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பார்த்து தூற்றுகிற வேலையை, மிக அவதூறான வேலைகளை ஆனந்த விகடன் செய்கிறது. யார் இந்த ஆனந்த விகடன்? ஆனந்த விகடன் என்ற ஆசிரியராக இருந்தவர், பிரபலமான நாவலாசிரியர் என்று சொல்கிற கல்கி கிருஷ்ணமூர்த்தி தான் ஆனந்த விகடனின் ஆசிரியர். அவர் சொல்லுகிறார், அம்பேத்கர் இப்படி செய்வது என்பது மிக இழிவான ஒரு செயல், இப்படி ஒன்று நடந்து விடாது, அப்படி நடந்தால் அந்த மக்களை குழி தோண்டி புதைப்பதற்கு சமம். ஏனென்று சொன்னால் இப்படி செய்வது என்பது அவர்களுக்கு இப்போது இருக்கிற சமூக மதிப்பை இல்லாமல் செய்துவிடும். தலைவர்களாக இருக்கிறார்களே, இந்த தலைவர் பட்டம் அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். இன்னொன்று, ஆனந்த விகடன் என்ன நினைச்சதுன்னா, அம்பேத்கர் இவங்களை கொண்டு போய் கிறிஸ்தவ மதத்தில் சேர்த்துருவார் போல இருக்குது அப்படின்னு நினைச்சது. அப்ப கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா? இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்களை, கிறிஸ்தவ மதத்தில் போய் சேர்ந்திருக்கிறவர்களை 25 ரூபாய் தலைக்குன்னு கொடுத்து தான் கிறிஸ்தவ பாதிரியார்கள் மாற்றி இருக்கிறார்கள். இவ்வளவு திரட்சியான தீண்டத்தகாத மக்களும் கிறிஸ்தவ மதத்திற்கு போனால் தலைக்கு 25 கொடுப்பதற்கு பாதிரிமார்களிடத்திலே பணம் இல்லை. எனவே அம்பேத்கர் செய்கிற இந்த செயல் மிகவும் வேடிக்கையானது. இன்னொரு வார்த்தை சொல்லுகிறாங்க, 15 வருஷத்துல எவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். சாதி இந்துக்கள் எல்லாம் மனம் மாறிட்டு அந்த தீண்டாமையை விட்டு எல்லாருமே சமமா ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. எது 15 வருஷம்னு சொன்னா,
நீதி கட்சி 1920 ஆட்சிக்கு வருகிறது. இது 35 நடக்கிறது. இந்த 15 ஆண்டு காலம் தீண்டப்படாத மக்களுக்கு ஏற்படுத்திய நீதி கட்சி கொண்டு வந்த சட்டம், நீதி கட்சி கொண்டு வந்த சீர்திருத்தத்தை ஏதோ நம்ம நாட்டிலே திருந்தி விட்டு இங்க இருக்கிறவர்களா சாதியை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தது போல ஒரு மாய தோற்றத்தை அது செய்கிறது. மற்றொரு வார்த்தை சொல்றா, இன்னொரு 15 வருஷம் போனாக்கா இந்த நாட்டிலே தீண்டாமையே இருக்காது, சாதியே இருக்காது. இதை விட்டுட்டு அம்பேத்கர் அந்த மக்களை ஒரு படுகொலியில் தள்ளுவதற்கு முயற்சி செய்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சுதேசமித்திரன் பத்திரிகை எழுதுது, ஏரிக்கு பயந்து கால கழுவாத வேலையா அம்பேத்கர் இதை செய்கிறாரு என்று சொல்லுகிறது. இதை நீங்கள் யோசித்து பாருங்க, எவ்வளவு கொச்சையான ஒரு சொல்லை ஒரு பேரறிஞனை பார்த்து சுதேசமித்திரன் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு பார்ப்பனர்களை தவிர வேறு யாரும் அறிஞனாக இருக்கக்கூடாது. அந்த அறிவை கீழ்மைப்படுத்துவது என்பதுதான் இந்த பார்ப்பனியத்தினுடைய மிக முக்கியமான ஒன்று. உங்களுக்கு தெரிய வழி வழியாக ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னது? மெக்காலே வந்த பிறகு இந்தியாவிலே குமஸ்தா கல்வி வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். குமஸ்தாக்களை உருவாக்குகிற கல்வியை தான் மெக்காலே கொண்டு வந்தார். ஏன் அந்த வார்த்தை சொன்னார் தெரியுங்களா? பார்ப்பனர் அல்லாதார் படிப்பதற்கு முன்பதாக வெள்ளைக்காரர்களின் குமஸ்தாக்களாக பார்ப்பனர்கள் மட்டுமே இருந்தார்கள். பார்ப்பனர்கள் மட்டுமே வெள்ளைக்காரர்களின் குமஸ்தாக்களாக இருந்தார்கள். ஆனால் பார்ப்பனர் அல்லாதார் படித்துவிட்டு இன்றைக்கு அந்த இடங்களை பறிக்கின்ற பொழுது, அந்த இடங்களுக்கு பார்ப்பனர் அல்லாதார் போகிற போது அந்த குமஸ்தா வேலையை கீழ்மைப்படுத்தி மெக்காலே குமஸ்தா கல்வியை உருவாக்குறவராக. நான் சொல்றேன், டேய், குமஸ்தா கல்வி இல்ல, அது இன்னும் ஈன கல்வியாக இருந்தாலும் சரி, கல்வி எனக்கு வந்து கிடைத்தது, அந்த ஆயுதத்தை கொண்டு வந்து சேர்த்தவன் மெக்காலே என்பதிலே எனக்கு பெரிய பெருமை, எனக்கு பெரிய பெருமை. நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு RSS கும்பல் மத்திய அரசு நிறுவனங்கள் என்கிற பெயரிலே நிறைய நூல்களை பதிப்பித்து கல்வி நிறுவனங்களுக்கு கொண்டு வராங்க, கல்வி நிறுவனங்களுக்கு கொண்டு வராங்க. நண்பர்களே, கல்வி நிறுவனங்களில் ஒரு ரிட்டையரான நீதிபதியை கொண்டு வந்து வச்சு அவர் தலைமையில் அந்த நூலை வெளியிடுறாங்க. அந்த நூல் என்ன சொல்லுது தெரியுங்களா? இந்த மண்ணிலே இந்த மண் அமைதியாக இருந்தது, இந்த மண் மிக சிறப்பாக இருந்தது, மிஷினரிகள் வந்தார்கள், இந்த மண்ணை பாழடித்து விட்டார்கள். மிஷினரிகள் வந்தார்கள், தாழ்த்தப்பட்டவர்களை படிக்க அனுமதிக்கவே இல்லை. எப்படி சொன்னாங்களா தெரியுங்களா? முன்ன சொல்லுவாங்க இல்லையா, அவுரங்கசீப் ஒரு கையில் வாழும் ஒரு கையில் குல்லாவும் வச்சுக்கிட்டு குல்லா போலனா கொண்டுருவேன்னு சொன்னாருன்னு சொல்லி, அதே மாதிரி மிஷினரிகள், நீ என் பள்ளிக்கூடத்தில் படிக்கணுமா, இந்த பைபிள், கிறிஸ்டினா மாறினா பள்ளிக்கூடத்தில் இடம் இல்லைனா கிடையாது என்று சொல்லி மதம் மாற்றி கல்வியில் சேர்த்தார்கள். அப்படி இல்லாமல் இருந்ததால் இங்கே அவ்வளவு பேரும் படித்திருப்பார்கள் என்கிற ஒரு மாயை கட்டி எழுப்புகிறார்கள். இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய விரோதிகளாக மிஷினரிகளை சொல்லுகிறார்கள். நீங்கள் மனசாட்சியோடு யோசித்து பாருங்கள், இந்தியாவில் மிஷினரிகள் இல்லாமல் இருந்திருந்தால், நீங்க இந்தியா கூட போவானா, தமிழ்நாட்டில் மிஷினரிகள் இல்லாமல் போயிருந்தால். நான் ஒரு தமிழ்நாட்டின் கடைகோடி கிராமத்திலிருந்து வரேன். 1928 ஒரு மிஷினரி எங்கள் ஊர்ல ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுகிறார். எங்க ஊர்ல 11 கிராமம், 3 கிராமம் தலித் கிராமம், 8 கிராமம் சாதி இந்துக்கள் நிறைந்த கிராமம். 1928 வரைக்கும் எங்கள் பகுதியிலே கல்வி கிடையாது, படிப்பு கிடையாது. கல்வி என்றால் என்னவென்றே தெரியாது. ஒரே ஒரு பார்ப்பனர் வாரத்துக்கு ஒரு முறை வருவார். பிறப்பு இறப்பு எல்லாவற்றிற்கும் விலகி நின்று கை கட்டி அடிமை போல நின்றால் அவர் ஒன்றை எழுதி வீசுவார், அதை எடுத்துக்கொள்வார்கள். ஒரு மிஷினரி, அந்த மிஷினரி 1928 அங்கே வருகிறார். இன்னைக்கே எங்க ஊருக்கு போக முடியாது உங்களால. மலைகளுக்கு நடுவில் போகும், எந்த மிருகங்கள் வேணாலும் சாலைக்கு நடுவில் படுத்துட்டு இருக்கோம், மலைப்பாம்புகள் படுத்துட்டு இருக்கோம், யானைகள் கூட்ட கூட்டமாக போகும். இன்றைக்கு போக முடியாத அந்த கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக எந்த வழியும் இல்லாத இடத்திலே ஒரு அமெரிக்க மிஷினரி வருகிற வழியிலேயே அவன் குழந்தை கப்பலில் இறந்து போகிறது. குழந்தைக்கு கப்பலிலே பெட்டி செஞ்சு உள்ள விட்டுட்டு எங்க கிராமத்தில் எல்லா மக்களையும் கூட்டி அங்கிருந்த மிகப்பெரிய மேட்டை சமமாக்கி அந்த சமமான மேட்டின் மீது கட்டிடங்களை கட்டி அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை 1928 கட்டி எழுப்பினார். நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த பள்ளிக்கூடத்தில் நான் படித்ததனால் தான் உங்கள் முன்னால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அது இல்லை என்று சொன்னால் என் ஊரில் யாரோ ஒரு வீட்டில் ஆண்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிற ஒருவனாக இருந்திருப்பேன். நீங்கள் இந்தியாவிலே பெரும்பாலான இடங்கள், தமிழ்நாட்டிலே பெரும்பாலான இடங்கள் கல்வியையும் மருத்துவத்தையும் இந்த சமூகத்திற்கு மிஷினரிகள் கொடுத்தார்கள். எந்த பாப்பானும் படிக்க கூடாதுன்னு தான் சொன்னான், எந்த பாப்பானும் உன் குல வேலையை செய்யும் தான் சொன்னான். மிஷினரிகள் கொண்டு வந்த இடங்களிலே மிஷினரிகள் எல்லோரும் அரவணைத்துக் கொண்டார்கள். சாதி இந்துக்களையும் தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிற அந்த பிரிவினரை அந்த பள்ளிக்கூடம் ஒன்றிணைத்தது. 3 தாழ்த்தப்பட்டவர்களும் 8 சாதி இந்துக்களும் நிரம்பி இருந்த தீண்டாமை இருந்த அந்த கிராமங்கள் ஒன்றாக இணைந்தது அந்த பள்ளிக்கூடத்துக்குள் தான்.
அப்போ மிஷனரிகள் கொண்டு வந்த கல்வி நிறுவனங்கள் தான் இன்றைக்கு பார்ப்பனர் அல்லாத மக்களை படிக்க வைத்தது. நீங்க லயோலா கல்லூரியா இருக்கட்டும், சென்ட் ஜோசப் கல்லூரியா இருக்கட்டும், எல்லா இடத்திலுமே இன்னைக்கு சிஎம்சி என்கிற ஒரு மருத்துவமனை தன் வாழ்க்கையே இங்கு பேரழகியாக இருந்த மிஷனரி பெண்கள் கொடுத்து இங்கு மருத்துவமனைகளை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். பெண்களை படிக்க வைத்திருக்கிறார்கள். பெண்கள் இன்றைக்கு மருத்துவர்களாக இருப்பதற்கு காரணமே மிஷனரிகளுடைய அவர்களுடைய முயற்சி தான் என்பதை மறைத்து மிஷனரிகள் தான் இந்த தேசத்தை அழித்து விட்டார்கள், கல்வி இல்லாமல் செய்து விட்டார்கள் என்று அயோக்கியத்தனமாக புத்தகம் எழுதி கல்லூரிகளில் கொடுக்கிற வேலையை இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு கவர்னராக இருப்பவர் தலைமை பீடாதிபதியாக இருந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வரலாறு எளிமையாக கொண்டு போய் சேர்க்கிற வேலையை இங்கே இருக்கிற சங் பரிவார் அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இவெல்லாம் நினைச்சா அம்பேத்கர் கிறிஸ்தவ மதத்தில் தான் சேர்த்துருவார் போல இருந்து ஆனந்த விடன் சொல்றா. அப்படி பண்ணியானா அவங்க கிட்டே காசு கிடையாது அப்படின்றான். அவங்க கிட்டே காசு கிடையாது. நீங்க நினைச்சு பாருங்க, ஏன் முதலில் தாழ்த்தப்பட்டவர்கள் பள்ளி கிறிஸ்தவங்களா கன்வெர்ட் ஆனாங்க? எதுக்காக அவங்க கன்வெர்ட் ஆனாங்க? மேஸான கன்வெர்ட் எப்படி நடந்துச்சு? ஏன் தாழ்த்தப்பட்டவர்கள் இஸ்லாத்துக்கு போனாங்க? இந்த 2 கேள்வியை மட்டும் கேட்டுக்கொண்டால் போதும். அதற்கு பிறகுதான் சாதி இந்துக்கள் உள்ள வந்தாங்க. சாதி இந்துக்களின் மதமாற்றம் என்பது கல்வி நிறுவனங்களும் மருத்துவமனைகளும் கட்டி எழுப்பப்பட்ட பிறகு இதற்குள்ளாக போவதற்கு இப்படி ஒன்று தேவைப்படும் போல இருக்கிறது என்று நினைத்தார்கள். மிக சொற்பமாகத்தான். ஆனால் தாழ்த்தப்பட்டவர்கள் இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மாறியதற்கு இங்கே இருந்த சமூக கொடுமை, இந்து மதம் என்று சொல்லுகிற சாதியை மட்டுமே மையமாக வைத்துக் கொண்டிருந்த இந்த சமூக கொடுமையால் தான் இங்கே மிகப்பெரிய கன்வர்ஷன் நடந்தது நண்பர்களே. அப்ப அவங்க அப்படி நினைச்சிட்டாங்க. இதை ஆனந்தவிடன் சொல்றாங்க. இன்னொன்று சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனாக்கா நாடு சுதந்திரம் பெற்றுடும், புது சட்டம் வரும், அந்த சட்டத்தில் தீண்டப்படாதவங்களுக்கு நிறைய சலுகை அறிவிக்க போறாங்க. எப்போ 35ல் சொல்றான், 47ல் வரப்போற சுதந்திரத்துக்கு நிறைய சலுகைகள் அறிவிச்சு தாழ்த்தப்பட்டவர்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போவாங்க. இதை அம்பேத்கர் தடுக்கிறார் என்று எழுதுகிறான். அம்பேத்கரின் மீது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவதூறு உருவாக்கி, அம்பேத்கரின் மீது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வெறுப்பை உருவாக்குகிற வேலையை இங்கே இருக்கிற 2 பத்திரிகையும் மிக தீவிரமாக செய்கிறது. அதே போல எல்லா இடத்திலும் இப்ப நம்ம மேடையில இருந்து தானே ஒருத்தன் போய் மேலே போய் RSS முன்னாடி நின்று பேசுறான். அதே மாதிரி இங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்துல, ஒடுக்கப்பட்ட சமூகத்துல, தீண்டத்தப்படாத சமூகத்தில் இருந்த அறிவுஜீவிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாம் அவங்களுக்கு அம்பேத்கர் மேல இருந்த ஈகோல, நான் ஒன்றை சொல்லுகிறேன், இந்தியாவில் இந்து மதத்தை குறித்தும் இந்தியாவை குறித்தும் அம்பேத்கர் அளவுக்கு ஆய்வு செய்த ஒருவன் இந்தியாவில் இல்லை. அப்ப அந்த மனிதர் தான் சொல்லுகிறார், நான் இந்துவாக பிறந்து விட்டேன், இந்துவாக சாக மாட்டேன் என்று. நீங்கள் அம்பேத்கருடைய ஒரு நூலுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? இந்தியா குறித்து, இந்திய பொருளாதாரம் வளராமல் இருப்பதற்கு சாதிதான் காரணம், இந்தியாவில் எந்த வளர்ச்சியும் இல்லாமல் இருப்பதற்கு சாதிதான் காரணம், இந்தியாவில் சமூக ஒற்றுமை இல்லாமல் இருப்பதற்கு சாதிதான் காரணம் என்று எல்லாவற்றிலும் சாதி இருக்கிறது என்பதை அம்பேத்கர் தான் உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். அப்ப அந்த அம்பேத்கரை சிறுமைப்படுத்தி இங்க ஒரு கூட்டமைப்பு MC ராஜா என்கிற அந்த பேராசிரியரின் தலைமையில கூடி அவங்க ஒரு பெரிய தீர்மானத்தை போடுறாங்க. அதுவரைக்கும் எதையும் தீண்டாமல் இருக்கிற இந்து பத்திரிகை அவர்களுடைய கூட்டமைப்பினுடைய அறிக்கையை, அவருடைய மாநாடுகளில் பேசப்பட்ட அம்பேத்கருக்கு எதிரான மதமாற்றத்திற்கு எதிரான அந்த கருத்துக்களை இந்து பெரிய பெரிய கட்டுரைகளாக வெளியிடுது. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனடா! எவ்வளோ பெரிய கரிசனை உங்களுக்கு அவங்க மேல! எவ்வளோ பெரிய கரிசனை உங்களுக்கு! இவ்வளவு காலம் இல்லாத கரிசனை. அவர்கள் அடிபடுகின்ற பொழுது, அவர்கள் துன்புறுத்தப்படுகிற பொழுது, அவளுக்கு எதிராக தீண்டாமை கட்டவிழ்த்து விட்டிருக்கிற பொழுது வராத கோபம் இன்றைக்கு அவர்கள் அம்பேத்கருக்கு எதிராக மத மாற்றத்திலிருந்து போய்விடுவார்கள் என்று அச்சம் வருகின்ற பொழுது அந்த கட்டுரை எடுத்து வெளியிடுகிற வேலையை இந்து செய்கிறது. இப்ப தீண்டப்படாத தலைவர்கள் சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், காந்தி என்று இந்தியா முழுக்க பற்றி எழுதி கொண்டு அம்பேத்கருக்கு எதிராக கொந்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒற்றை குரலாக, நண்பர்களே, ஒற்றை குரலாக தந்தை பெரியார் என்கிற ஒரு மனிதர் தான் சபாஷ் அம்பேத்கர் என்று கூக்குரலிட்டு அம்பேத்கரின் அந்த அறிக்கையை வரவேற்கிறார். இக்லியாஸ் ஒரு இடத்துல எழுதுறாரு, நீண்ட காலம் குழந்தை இல்லாத ஒரு தம்பதி, நீண்ட காலம் குழந்தை இல்லாதவர்களுக்கு முதலில் ஒரு குழந்தை கிடைத்தால் ஏற்படுகிற மகிழ்ச்சி இருக்கிறதே, அந்த மகிழ்ச்சி பெரியாருக்கு அம்பேத்கரின் அறிக்கையில் ஏற்பட்டது என்று எழுதுகிறார். இதே அம்பேத்கர் ஒரு விஷயத்தை, பெரியார் ஒரு விஷயத்தை சொல்றாரு. அம்பேத்கர் அறிஞர், அம்பேத்கர் தலைவர், அம்பேத்கர் சொல்றாரு, இதை தான் நம்ம ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிறோம், ரொம்ப காலமா இதை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம்,
இதை அம்பேத்கர் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இந்தியாவிலிருந்து அறிவித்திருக்கிறார். ஆனால் இதை நாம் எவ்வளவு காலமாக சொல்லிட்டு இருக்கிறோம்? 20லிருந்தே சொல்றோம். 20லிருந்தே பெரியார் இதை சொல்லுகிறார். 20லிருந்தே நாம் இந்துவாக வாழ்வது என்பது அவமானம் என்று பெரியார் சொல்லுகிறார். 1925 வைக்கம் போராட்டத்தின் போது பெரியார் அங்க மக்கள் கிட்ட பேசுறாரு. நீங்கள் இந்துவாக இருப்பதனால்தான் அவர்கள் உங்களை தெருவில் நடக்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? 1925 வைக்கத்தில் பெரும்பாலான மக்கள் பெரியாரின் பேச்சை கேட்டு, பெரியாரின் போராட்டத்தை கேட்டு, பெரியாரின் குடும்பத்திற்கு பெண்களினுடைய போராட்டத்தை பார்த்து பல பேர் இஸ்லாம் மதத்துக்கு மதம் மாறுகிறார்கள். இஸ்லாம் மதத்துக்கு மதம் மாறுகிற அந்த அச்சத்தில் தான் முதலில் அங்கே வைக்கத்திலே தெருவில் நடக்கிற மறுக்கப்பட்டிருந்த அனுமதி வழங்கப்படுகிறது. அப்ப எல்லா இடங்களிலும் இந்த மதமாற்றம் என்பது தங்களுக்கு ஏற்படுகிற இந்த இழிவிலிருந்து நான் வெளியேற வேண்டும் என்று சொல்றேன். நான் உன்னை சொல்றேன், இவ்வளவு இஸ்லாமிய குழந்தைகள் பேசுறீங்கல்ல, இஸ்லாமிய குழந்தைகளே இந்த நூலை வாங்கி வாசியுங்கள். இந்த நூலை வாங்கி வாசிங்க. பெரிய அம்பேத்கர் அறிவிச்ச பிறகு பெரியார் என்னெல்லாம் தந்தி அனுப்பினாரு, என்னெல்லாம் பேசினாருன்னு மட்டும் இல்லை, அதே 1935 காலகட்டத்தில் தொடக்கத்திலிருந்து எந்தெந்த இடத்தில் இஸ்லாம் மதத்துக்கு எவ்வளவு பேர் மாறினாங்க, கிறிஸ்தவ மதத்துக்கு எத்தனை பேர் மாறினாங்க என்று பெரியார் ப்ரிஃபர் பண்ண ஒரே மதம் இஸ்லாம் மதம் தான். இந்த சமூகம் மாற வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு விடுவி வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மாறுவதற்கு இருக்கிற ஒரே மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் என்று சொன்னவர் பெரியார். அப்படின்னா பெரியார் இஸ்லாம் மதத்தை கேட்கவே இல்லையா, கண்டிக்கவே இல்லையா? பெரியார் எந்த மதத்துக்குள்ள இருக்கிற முற்போக்கு விஷயங்களை எடுத்துக்குவார். அது எப்பேற்பட்ட மதமாக இருந்தாலும் அதற்குள் இருக்கிற பிற்போக்குத்தனங்களை சுட்டி காட்டுவதற்கு பெரியார் ஒருபோதும் தயங்கியதே இல்லை. அது திருவள்ளுவராக இருக்கட்டும், அல்லது எந்த குரலாக இருக்கட்டும், எந்த இலக்கியமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதற்குள் இருக்கிற பிற்போக்குத்தனங்களை கண்டித்தபடியே, விமர்சித்தபடியே அதை ஏற்றுக்கொள்ளுகிற, அதை பரப்புகிற ஒரு வேலையை பெரியார் செய்திருக்கிறார். எந்தெந்த இடத்துல தமிழ்நாட்டில் இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு மாறினார்கள், எந்தெந்த இடத்துல தமிழ்நாட்டில் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறினார்கள், எந்தெந்த இடத்தெல்லாம் இந்தியாவில் அம்பேத்கரின் பேச்சை கேட்டு 3000 பேர் 5000 பேர் என்று வேறு மதத்துக்கு மாறினார்கள் என்கிற செய்தியை பெரியார் குடியரசு வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. ஒன்று தெரியுங்களா? குடியரசு ஒருவேளை நமக்கு இல்லாம போயிருந்தா என்ன நிலைமை தெரியுங்களா? அவனுக்கு சுதேசமித்திரன் இருந்துச்சு, அவனுக்கு ஆனந்த விகடன் இருந்துச்சு, நமக்கு எதுவுமே இல்லையே. இக்லியாஸில் ஒரு இடத்துல எழுதுறாரு, சுதேசமித்திரன் எனக்கு கிடைக்கல, அதில் நேரடியாக என்ன போட்டிருந்தாங்க நல்லா பதிவு பண்ண முடியல, ஏன்னா அது டெல்லியில் நேருவனுடைய வீடை நூலகமாக்கி வச்சிருக்காங்க, அதுக்குள்ளதான் சுதேசமித்திரன் இருக்கு, என்னால் அங்கே போய் எடுக்க முடியல என்று இக்லியாஸ் சொன்னார். நான் ஒரு தகவல் சொல்றேன். நான் ஒரு எழுத்தாளரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணேன். அந்த டாக்குமெண்ட்ரியில் அந்த எழுத்தாளர் விந்தன் அவர் சுதேசமித்திரன்ல ஒரு கட்டுரை எழுதுறாரு, சேரிகள் நிறைந்த சென்னை மாநகரம் என்று ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையினுடைய பாதிப்புல தான் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் வந்ததாக ஒரு வரலாறு இருக்கு. எனக்கு அந்த கட்டுரை வேணும், என்ன பண்றதுன்னு தெரியல. பாரதி ஆய்வாளராக இருக்கிற சீனி விஸ்வநாதனை போய் நான் சந்திச்சு அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சுதேசமித்திரன் எனக்கு வேணும், டெல்லியில் இருக்குதுன்னு சொல்ல. ஆமா டெல்லியில் இருக்குது. அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, டெல்லியில் இருக்குது, நீங்கள்லாம் போனால் உங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள்லாம் போனால் உங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நான் கல்லூரி பேராசிரியர். இப்போ நீங்கள்லாம்ன்றது என்னது? பார்ப்பனர் அல்லாத நீ போனா அதுக்குள்ள உன்னை அனுமதிக்க மாட்டாங்க, சுதேசமித்திரன் உன்னை தொட விட மாட்டாங்க, தரமாட்டாங்க, என்னை போன்ற பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் தருவார்கள் என்று அவர் நேரடியாக சொல்றார். அப்ப நமக்கு என்னங்க இது? இப்போ அம்பேத்கர் இப்படி ஒரு சூளுரை விட்டார்ல, இந்த பத்திரிகை போட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? 1954 எம்.ஆர். ராதா ராமாயணம் ஒரு நாடகம் போட்டார். அந்த நாடகம் தமிழ்நாட்டையே கலக்கி எடுத்துச்சு. தமிழ்நாட்டில் ஒரு புதிய சட்டமே வந்துச்சு, நாடக தடை சட்டம் என்கிற ஒரு புதிய சட்டம் வருவதற்கு எம்.ஆர். ராதா போட்ட ராமாயண நாடகம் முக்கியமான காரணம். அந்த நாடகத்துக்கான விளம்பரத்தை எழுதி கொண்டு போய் இந்துல கொடுத்துட்டு 72 ரூபாய் காசை மேஜில் வச்சுட்டு வராங்க. வாங்கிட்டாங்க. வாங்கி பிரிச்சு பார்த்தா ராமாயண நாடகத்தினுடைய விளம்பரம்னு தெரிஞ்ச உடனே கேட்டுக்கு வந்த ஆளை கூப்பிட்டீங்க, வா வா இது போட மாட்டோம் எடுத்துட்டு போயிருங்க என்று அந்த விளம்பரத்தை 75 ரூபாய் தள்ளி விட்டுருக்காங்க. அப்படியே கொண்டு வந்து அன்னைக்கு வந்த விடுதலையில் அந்த செய்தியை கட்டம் கட்டி போட்டிருக்கு. இந்து வாங்கிட்டு இது ராமாயணம் நாடகம் என்று சொன்ன உடனே போட மாட்டேன் விளம்பரத்தை என்று மறுத்து தள்ளிவிட்டது என்ற செய்தியை விடுதலை நமக்கு போட்டு தெளிவுபடுத்தும். அப்ப அவனுக்கு எதிராக ஒரு நாடகத்தை போடுவதையே ஏற்காத அவன் அம்பேத்கர் அழித்த இவ்வளவு பெரிய பிரகடனத்தை போட்டிருப்பானா? அப்ப யோசித்து பாருங்க, பார்ப்பனியம் எந்த ஆயுதத்தை எடுக்கிறதோ அந்த ஆயுதத்தை கையில் எடுத்து களமாடுவது என்பது பெரியார் கொண்டு வந்த மிக முக்கியமான உத்தி. அவன் நாடகத்தால பிரச்சாரம் பண்றான மூட நம்பிக்கையை நம்ம நாடகத்தால பிரச்சாரம் பண்ணுவோம்.
அவன் மேடை பிரசங்கத்தால பிரச்சாரம் பண்றானா, நம்ம மேடை பிரசங்கத்தால பிரச்சாரம் பண்ணுவோம். அவன் சுதேசமித்திரன் ஆர்ந்தவுடன் என்று கொண்டு வரவனா, நாம குடியரசு, பகுத்தறிவு, விடுதலை என்பதின் மூலமாக கொண்டு போய் சேர்ப்போம் என்று பெரியார் செய்தார். ஆனா பெரியாரினுடைய மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுங்களா? அந்த சுதேசமித்திரன் குடியரசு இருக்குல்ல, இதை வைத்து இந்தியாவில் எவனுமே செய்யாத மிகப்பெரிய போராட்டங்களை, சமூக நீதி போராட்டங்களை பெரியார் இங்கே நடத்தி காட்டினார். பெரியார் நடத்தி காட்டினார். 25 இருந்து நீங்க எடுத்துங்க, இங்க நடந்த அத்தனை போராட்டங்களையும் பெரியார். நாங்க கேட்ட சட்ட எரிப்பு போராட்டத்தில் 1957 சாதியை பாதுகாக்கிற சட்ட எரிப்பு போராட்டத்தில் 10,000 பேர் பங்கேற்று 3,000 பேர் ஜெயிலுக்கு போய் 54க்கு மேலானவங்க செத்து போய் இந்த மண்ணில் சாதி அழிக்கப்பட வேண்டும் என்று உயிர் கொடுத்தாங்கல்ல, அந்த தோழர்கிட்ட போய் நான் கேட்டேன், எப்படிங்க பெரியார் சென்னையில் இருக்காரு, நீங்க எப்படி இந்த போராட்டத்தை கையில் எடுத்தீங்க? அப்ப அவங்க சொன்னாங்க, விடுதலை சார், விடுதலை வரும், எங்க பஞ்சாயத்துக்கே ஒரே ஒரு விடுதலை வரும், அதில் ஐயா என்ன சொல்றாரோ அதை அப்படியே நாங்க செய்வோம். இன்றைக்கு 10,000 பேரை போராட்டத்துக்குள் திரட்டி 10,000 பேர் எரிச்சிட்டு ஜெயிலுக்கு போய் 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை ஏற்றுக்கொண்டு இந்த மண் மாற வேண்டும் என்பதற்காக போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு பெரியார் ஆயுதமாக பயன்படுத்தியது விடுதலையை, பெரியார் ஆயுதமாக பயன்படுத்தியது குடியரசை. நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு 15 வருஷத்துல எல்லாம் மாறிடும்னு சொன்னாங்கல்ல, 90 வருஷமாச்சு இந்த பிரகடனம் வந்து. 1935 வந்த பிரகடனம் இன்னைக்கு 2025, 90 ஆண்டுகளாக இருக்கிறது. தீண்டாமையில் என்ன மாற்றம், சாதி பாகுபாட்டில் என்ன மாற்றம் நடந்திருக்கிறது, சனாதனத்தில் என்ன மாற்றம் நடந்திருக்கிறது. இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனாக நீ வந்தாலும் சரி, ராம்நாத் கோவிந்துக்கு நடந்தது என்ன? ராம்நாத் கோவிந்தை கோவிலுக்குள்ளாக யார் அனுமதித்தார்கள்? அனுமதிக்காமல் வெளியிலே நின்று இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் ஓரமாக வெளியிலே சாமி கும்பிட்டு விட்டு வந்த கொடுமை நடந்ததா இல்லையா? இந்த தேசத்தினுடைய திரௌபதி முர்மு என்கிற இன்றைக்கு இருக்கிற குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றம் திறக்கின்ற பொழுது அந்த அம்மையாரை உள்ளே விடவில்லை. அவங்க பழங்குடி பெண்ன்றதுனால இல்ல, அவங்க கைம்பெண், அவங்க விதவை என்பதனாலே விடவே இல்லை. இன்றைக்கு இதுக்கு முன்னாடி இந்த KR நாராயணன் ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனாரு. அவர் போயிட்டு வந்த பிறகு அந்த அரசு அலுவலகத்தில் 3 நாள் பசுக்கோமியத்தை வைத்து தீட்டு கழித்து இருக்கிறார்கள். இன்றைக்கு கோவிலுக்குள்ள போவே முடியலையே, மேல்பாதியில கோவில் மூடி வச்சிருக்கானே. இன்னைக்கு எல்லா இடங்களும் தாண்டவம் ஆடுது. இன்னைக்கு என்னுடைய உணவை நான் சாப்பிட முடியலையே, என்னுடைய கடவுளை நான் கும்பிட முடியலையே. இவன் தோ பரமசிவத்தெல்லாம் எடுத்து பேசுறான், ரொம்ப அருவருப்பா இருக்கு. டேய், தோ பரமசிவம் யாருடா? தோ பரமசிவம் ஒன்று சொன்னார் தெரியுங்களா? டேய், கடவுள் வேற தெய்வம் வேறடா. இந்த பார்ப்பனர்கள் கொண்டு வந்து நிறுவனமயமாக்கப்பட்டு நமக்கு முன்னால் திணித்து நம்மை பாகுபடுத்தி கொண்டிருக்கிற இந்த கடவுளுக்கும் என்னுடைய தொன்மையான மனிதர்கள், மக்கள், நாடோடி மக்கள், பழங்குடி மக்கள் வணங்கி கொண்டிருக்கிற தெய்வங்களும் வேறு. அந்த தெய்வங்கள் அவர்களுக்குள்ளாக உயர்ந்து வந்தவர்கள். அந்த தெய்வங்கள் வெளியிலிருந்து வானத்திலிருந்து குச்சவங்கல்ல, அவருடைய மூதாதையருக்கு வழிபடுகிற ஒரு வழிபாடு. ஆனால் கடவுள் என்று கொண்டு வருகிற நிறுவனமயமாக்கப்பட்டிருக்கிற பார்ப்பனியத்தை இந்த இடத்துல வேறு ஒரு செய்வதற்கு வருகிற கடவுளும் தெய்வமும் வேறு என்று சொன்ன தோ பரமசிவத்தை அவர் எங்க தாத்தா, எங்க பெரியப்பா, எங்க மாமான்னு சொல்லி பார்ப்பன மேடையில் ஒருவேளை தோப்பா இருந்தா செருப்பை கட்டின்னு அடிச்சிருப்பார், செருப்பை கட்டின்னு அடிச்சிருப்பார். நண்பர்களே, இங்க இன்னொரு முக்கியமான செய்தி. இவங்க என்ன சொல்றான், சிங்காரவேலர் ஒரு விஷயம் சொல்றாரு, வர்க்க ரீதியாக நாம் மேம்பட்டுட்டா எல்லாமே மாறிடும், தீண்டாமை இல்லாம போயிடும், அதனால அம்பேத்கர் நீங்க அவசரப்பட வேண்டாம் என்று சொல்றார். வர்க்க ரீதியாக சரி, இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனா வந்த அவங்களுக்கு வர்க்க ரீதியாக அவங்க மேல போலையா? அவங்க இதை பிச்சையா எடுத்துக்கிறாங்க இல்ல? கவாய் இந்த நாட்டினுடைய தலைமை நீதிபதி, கவாய்க்கு ஏற்பட்டது என்னது? கவாய்க்கு ஏற்பட்டது என்னது? அடிச்சுட்டு அவன் சொல்றான், கடவுள் சொல்லிச்சு நான் செஞ்சேன்னு சொல்றான், கடவுள் சொல்லிச்சு நான் செஞ்சேன்னு சொல்றான். இங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டா என்ன இப்படி சொல்லலாமா, இப்படி பண்ணலாமான்னு எல்லாரும் கங்கணம் கட்டுறான். ஒரே ஒருத்தன் கூட குரல் கொடுக்கல. இந்த நாட்டினுடைய தலைமை நீதிபதியை இப்படி அவமானப்படுத்தலாமா என்று ஒரு இந்து நடுவர் ரோட்டுக்கு வரலையே. எந்த இந்து வந்தான்? இன்றைக்கு இத்தனை ஆணவ கொலைகள் நடக்கிறது, எந்த இந்து வந்தான்? இந்து என்பது ஒன்றுமே இல்லை, தீண்டாமை தான் இந்து மதம். இந்து மதம் என்பதே தீண்டாமை. இதில் வேற எந்த தீண்டாமை எடுத்துட்டீங்கன்னா, சாதியை எடுத்துட்டீங்கன்னா, இந்து மதத்துக்குள் வேற என்ன இருக்குது? சாதிதான் இந்து மதம். ஏன் எல்லாருமே இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் போனாங்க? அங்க ஒரே ஒரு கடவுள் தான். ஏன் கிறிஸ்தவத்துல ஜாதி இல்லையா? டே, ஜாதி இங்கிருந்து போனதுரா. ஜாதிக்கு கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தம் இல்லை. இங்க இருக்கிறவன் போறான்ல, அவன் சாதியை தூக்கிட்டே கிறிஸ்தவ மதத்துக்குள்ள போறான். நான் நாடாரா இருந்தேன், நான் கன்வெர்ட் ஆகிறேன், நாடார் கிறிஸ்டினா போறேன். நான் பிள்ளைமாரா இருக்கிறேன், கன்வெர்ட் ஆகிற பிள்ளைமார் கிறிஸ்டினா போறேன். நான் முக்குலத்தோரா இருக்கிறேன், கன்வெர்ட் ஆன முக்குலத்தோர் கிறிஸ்டினா போறேன்றான்.
கிறிஸ்டியன்ல ஜாதின்னா அது கிறிஸ்டியனே கிடையாது. ஜாதியில கிறிஸ்டியன் கிடையாது, கிறிஸ்டியன்ல ஜாதி கிடையாது. அப்ப இங்கே வருகிற மார்க்கங்களை, ஓரிரை மார்க்கங்களை களங்கப்படுத்துகிற இதே சனாதனத்தை கொண்டு போய் புகுத்துவது இங்கே இருக்கிற நாராசமான இந்து மதம். இந்த இந்து மதத்தை ஆய்ந்து அறிந்து பல போராட்டங்களை வாழ்நாள் நெடுக செய்து, காலாராம் கோயில் நுழைவு போராட்டம் அம்பேத்கர் பண்றாரு, மகத்குல போராட்டம் அம்பேத்கர் செய்யறாரு, மனு தர்மத்தை 1927 அம்பேத்கர் எரிக்கிறாரு. இப்படி பல்வேறு போராட்டங்களை செய்து பல்வேறு நிர்பந்தங்களை கொடுத்து, புரிஞ்சுக்குங்க நாங்க சமமா வாழ விரும்புறோம் என்று அம்பேத்கர் போராடி போராடி இனி இதில் மாற்றமே வராது என்கிற நிலையில் தான் அம்பேத்கர் அந்த பிரகடனத்தை சொல்கிறார். ஏதோ ஒரு அவசரத்துல, ஏதோ ஒரு ஆத்திரத்துல இந்த மேடை ஏறி கத்துறானே, அந்த கத்து இல்ல, அந்த பிழைப்புவாதம் இல்ல. இந்த உலகத்தின் அத்தனை அறிவையும் வாங்கி கிரகித்துக் கொண்டு அம்பேத்கர் அவங்க மனைவிக்கு எழுதின அந்த காதல் கடிதத்தை படித்தால் நீங்கள் அழாமல் படிக்க முடியாது. ரமா, நீ நம் குழந்தைகளோடு நீ அதிகமாக குழந்தை பெற்று சாணத்தை தட்டி அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் மரம் உலர்வது போல உன் உயிர் உலர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் எனக்கு இந்த உலகத்திற்கிற அறிவை எல்லாம் கிரகித்துக் கொள்ள வேண்டும் என்கிற பசி என்னை விட்டு போகவில்லை. நான் என்ன செய்வது ரமா என்று சொன்ன இந்தியாவில் எவனாலும் ஒப்பிட முடியாத ஒரு பேரறிஞனை, இந்த பேரறிஞனை இன்னும் கண்டு கொண்ட ஒரே ஒரு பேரறிஞன் பெரியார் மட்டும்தாங்க. இந்த மகா பெரிய பேரறிஞனை இனம் கண்டு கொண்ட ஒரே பேரறிஞர். நான் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். நான் இதுக்குள்ள போகணும்னு நினைச்சேன். அவசியமாக இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இதை வாசித்து உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான வழிகாட்டி நூலாக நீங்கள் வைக்க வேண்டிய நூல். நீங்க பெரியாருடைய ஒரு பெரிய ஸ்டைல் என்ன தெரியுங்களா? ஊரோடு ஒட்ட ஒழுகல்ன்றது பெரியாருக்கு எப்பவுமே கிடையாது. ஊர் எல்லாம் செய்து நாமளும் செய்யணும், ஊர்ல எல்லாரும் செய்யலாம் நாமளும் செய்யணும், நாம் தனியாக நிற்கக்கூடாது. எல்லாரும் 35 எதிர்க்கும் போது பெரியார் ஆதரிக்கிறார், எல்லாரும் 47 சுதந்திரத்தை ஆதரிக்கும் போது பெரியார் எதிர்க்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் எதிர்க்கும் போது பெரியார் ஆதரித்த அது இன்றைக்கு திரும்பி பார்க்கின்ற பொழுது எத்தனை சத்தியமானது என்று புரியும். எல்லாரும் ஆதரிக்கும் போது பெரியார் எதிர்த்த அந்த சுதந்திரத்தினால் இங்கே நடந்திருக்கிற இவ்வளவு பெரிய கொடுமை இன்னைக்கு அங்கிருந்து நமக்கு நிர்பந்திச்சுட்டே இருக்கிறான், அங்கிருந்து நமக்கான உந்துதலை கொடுத்துட்டே இருக்கிறான். இந்த கொஞ்ச நாள்ல எப்படியாவது இதை மகாராஷ்டிராவாக உத்தரப்பிரதேசமாக மாற்றிவிட வேண்டும் என்கிற ஒரு வேலைப்பாடு செய்துட்டே இருக்கிறான். மோகன் பகவத் சில நாளுக்கு முன்னாடி சொல்றாரு, இது இந்து நாடு, அரசியலமைப்பு சட்டம் இதுக்கு குறுக்கா வர முடியாது, அரசியலமைப்பு சட்டம் இதற்கு தடை போட முடியாது, அரசியலமைப்பு சட்டம் எந்த நிபந்தனையும் இதுக்கு விதிக்க முடியாது, ஏனென்றால் இது இந்து நாடு என்று சொல்லுகிறார். இந்த இந்து நாடு என்று சொல்வதற்கு தாரக மந்திரமாக மாற்றை ஏற்படுத்தி கொடுத்தவர் அம்பேத்கர். இன்றைக்கு ஏன் அந்த சட்டத்தை அவர்கள் இது பண்றாங்க தெரியுங்களா? 1925 அம்பேத்கர் இந்த மனு தர்மத்தை எரிச்சார்ல, அந்த மனு தர்மத்தை எரித்த ஒரு மனிதன் கொண்டு வந்த சட்டத்தை நாங்கள் அனுமதிக்காமல் மறுபடியும் அந்த மனு தர்மத்தினுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று வேலை நடக்கிறது. இது நடக்கும் என்று முதலில் பிரெடிக்ட் பண்ணி இந்த சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னவர் பெரியார். வடநாட்டில் இருக்கிறவனுடைய ஆதிக்கம் தான் இங்க இருக்கும். வெள்ளக்காரனை போன்னு சொல்றது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு இல்ல, மறுபடியும் பழைய சனாதனத்தை கொண்டு வந்து எங்கள் மீது திணித்து, எங்களுக்கு நீட்டு அது இதுன்னு கொண்டு வந்து எங்களை மறுபடியும் தற்குறிகளாக, எங்களை மறுபடியும் சூத்திரர்களாக, சண்டாளர்களாக மாற்றுகிற வேலை நடக்கும். எனவே வெள்ளக்காரன் ஆளலான்னு சொன்னார். வெள்ளக்காரன் வந்து 1835 மெக்காலே பொதுக்கல்வி திட்டத்தை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருந்திருக்க மாட்டோம், நமக்கு கல்வி இருந்திருக்காது. அவன் தான் ஆய்வு செஞ்சு சொல்றான், இங்க பொது கல்வியே இல்ல, குருகுல கல்வி தான் இருக்குது, இங்க எல்லோரும் படிப்பதற்கான சூழல் இல்ல, எல்லோரும் படிக்கின்ற பொது கல்வியை கொண்டு வர வேண்டும் என்று அவன் தான் கொண்டு வந்தான். இங்க வெள்ளக்காரன் கொண்டு வந்த எத்தனை சீர்திருத்தங்கள், பெண்களுக்கு எதிரான உடன்கட்டை ஏறுதலை தடை செய்தது வெள்ளக்காரன். வெள்ளக்காரன் ஒவ்வொரு ஆண்டு வாரியாக நீங்கள் எடுத்து பார்த்தால் வெள்ளைக்காரன் அத்தனை சட்டங்களை, அத்தனை சீர்திருத்தங்களை கொண்டு வந்து எல்லோரையும் சமமாக பார்த்தான். அப்படி சமமாக பார்ப்பவன் இருக்கக்கூடாது என்று அவனை அப்புறப்படுத்தியது பார்ப்பனியம். இந்த பாப்பான் தான் எல்லாரையும் சமமா பாப்பா, அதனால பாப்பான்னு ஒரு நாய் பேசு, காசு கொடுத்தா எதை வேணாலும் கூவுற ஒரு நாய் இப்படி பேசுது. உண்மையாவே அவனே எதில் சிரிக்குதுன்னு தெரியாம தான் அங்கே உட்கார்ந்துருப்பான் அந்த பாப்பானே. நண்பர்களே, ரைட், இப்போ பெரியார் அம்பேத்கர் இதை செய்தார், பெரியார் வரவேற்றார் என்று ஒரு பெரிய வேலை நடந்தது 1956. இன்னொரு முக்கியமான செய்தி, பெரியார் அம்பேத்கருக்கு தந்தி அனுப்புறார். அம்பேத்கர் நீங்க எடுத்துக்கிற முடிவு, டாக்டர் நீங்க எடுத்துக்கிற முடிவு மிக முக்கியமான முடிவு, நீங்க ஒருபோதும் இதை மாற்றிக்கொள்ள வேண்டாம்.
எந்த நிர்பந்தத்தினாலும் பூனா ஒப்பந்தத்தை செஞ்ச மாதிரி எந்த நிர்பந்தத்தின் பேரிலும் நீங்கள் இதை மாற்றிக்கொள்ள வேண்டாம், இதை நீங்கள் கொண்டு போங்கள். ஆனால் 10 லட்சம் பேரோடு நீங்கள் இந்த மதத்தை விட்டு வெளியேறுங்கள். 10 லட்சம் பேரோடு நீங்க தனியா போயிடாதீங்க. 10 லட்சம் பேரோடு இந்த மதத்தை விட்டு வெளியேறுங்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள் நண்பர்களே, ஒரு இடத்திலே குடியரசுல பெரியார் சொல்றாரு, இன்னைக்கு இஸ்லாமியர்கள் 8 லட்சம் பேர் இருக்காங்க, தீண்டப்படாதவர்கள் ஒரு 7 லட்சம் பேர் இருக்காங்க. தீண்டப்படாத அத்தனை பேரும் இஸ்லாமியர்களாக மாறிவிட்டால் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் என்கிற அந்த முறை மாறி போயிட்டு வெள்ளக்கார இந்த கூட்டத்தை பார்ப்பான், இந்த கூட்டத்தை பார்த்தால் அஞ்சுவான். இது நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பார்ப்பனர்கள் மதமாற்றம் நடந்துவிடக்கூடாது என்று கத்துகிறார்கள் என்று பெரியார் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அப்படி சொன்ன பெரியார் தான் சொல்றார், அம்பேத்கர் நீங்க தனியா போயிடாதீங்க, 10 லட்சத்தோடு போங்க, நல்லா நிதானமா இருந்து ஆய்வு செய்து சரியாக எந்த மார்க்கம் என்று தேர்ந்தெடுத்து நீங்க போகின்ற பொழுது எல்லாரையும் அனுப்பிட்டு நீங்க கடைசியா போங்க என்று பெரியார் சொல்லுகிறார். கடைசியா போங்க. ஒரு பௌத்த மாநாட்டில் பெரியாரை பார்த்து அம்பேத்கர் சொல்கிறார், நீங்களும் வந்துருங்க என்று சொன்ன போது பெரியார் சொல்றார், ஒருபோதும் நான் வரமாட்டேன், ஏன்னா நான் இங்க இருந்தாதான் இவங்களை அடிச்சுட்டே இருக்க முடியும், நான் மாறிட்டேன்னா எனக்கு அதுக்கான இது போயிடும், நான் இந்து மதத்துக்குள்ளாக இருந்து கொண்டே இந்து மதத்தை அடித்து சீர்படுத்துவது தான் ஒரே வழி, எனவே நான் மாறாமல் இருப்பதற்கு அது மட்டும் தான் காரணம். பெரியார் மாறல. மற்றபடி பெரியாரும் அம்பேத்கரும் ஒரே சீராக சிந்தித்தவர்கள். இப்படி ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்றாங்கல்ல, இந்த கெமிஸ்ட்ரி இந்தியாவில் வேறு யாருக்கும் நடக்கவில்லை நண்பர்களே. வடநாட்டிலிருந்து அம்பேத்கர் சிந்திப்பதற்கும் தென்னாட்டிலிருந்து பெரியார் சிந்திப்பதற்கும், வடநாட்டிலிருந்து அம்பேத்கர் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் எழுதுவதற்கும் தென்னாட்டிலிருந்து பெரியார் தமிழில் எழுதுவதற்கும் இப்படியான ஒரு கெமிஸ்ட்ரி இந்தியாவில் வேறு எங்கும் நடக்கவில்லை. இப்படி ஒரு மாபெரும் 2 சிந்தனையாளர்களுக்கு நடுவில் ஒரு சீர்திருத்தத்தை இருவரும் விரும்பினார்கள். ஒரு சீர்திருத்தத்தை விரும்பினார்கள், மனித சமத்துவத்தை விரும்பினார்கள், மானுட சமத்துவத்தை விரும்பினார்கள். இங்கே ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு குழு இந்த சமூகத்தை மிருகங்களாக நடத்துவதை, பாகுபாடு படுத்தி இவர்களுக்குள்ளாக அடித்துக் கொள்கிற வேலை செய்வதை ஒரு நாளும் அம்பேத்கரும் பெரியாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்க நம்ம சொல்றல, காந்தி அகமண முறைக்கு ஆதரவானவர், சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிரானவர். பாரதி, நீங்க சொல்ற என் முப்பாட்டம் பாரதின்னு சொல்றால, அந்த பாரதி உடன்கட்டை ஏறுதலை ஆதரித்த ஒருவன், சனாதனத்தை ஆதரித்த ஒருவன், இந்து மதத்தை ஆதரித்த ஒருவன். நம்மெல்லாம் நினைக்கிறோம் தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்த குடின்றோம். அவன் சொல்றான் ஆதிசிவன் பெற்றது தாடா தமிழுங்கிறான் பாரதி. நாம கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல மூத்த குடிங்கிறோம், அவன் ஆதிசிவன் தாடா தமிழை பெத்தா. அதுக்கு இலக்கணத்தை பார்ப்பான் வைதிகன் அகத்தியன் தான் எழுதுனா என்று தமிழுக்கு ஒரு வைதிக அடையாளத்தை கொடுத்தவர் தான் பாரதி. சந்தத்தில் படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், படிக்கிறதுனாலே இங்கே எந்த மாற்றமும் வந்துடாது. நான் என்ன கேட்குறேன், பாரதியை ஏற்றுக்கொண்ட எந்த பாப்பானாவது வைதிகத்தை எதிர்ப்பானா? சாதி இல்லைன்னு சொல்லுவானா? ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்வானா? பெண்கள் சமமாக இருக்க வேண்டும் என்று சொல்வானா? எந்த பாப்பானாவது தயாரா? பாரதியை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பது அவன் ஒரு பெரிய கவிஞன் என்பதற்காக இல்லை, அவன் பாப்பான்றதுக்காக மட்டும்தான். நாம ஏத்துக்கிறது அவன் நல்லா கவிதை எழுதுறான்னு நினைச்சிட்டு நம்பிட்டு ஏத்துட்டோம். ஆனா இங்க இருக்கிற பார்ப்பன கூட்டம், RSS கூட்டம் இன்றைக்கு அவனை தூக்கி கொண்டாடுறது எதுக்கு? இவ்வளவு கொண்டாடுற கூட்டம் ஏன் பாரதிதாசனை கொண்டாடல? ஏன் பாரதிதாசனை பேசல? நான் இன்னொரு வார்த்தை இங்க சொல்றேன், பாரதிதாசன் கூட பாரதியை மேலோட்டமாக பார்த்து தன்னை பாரதிதாசனை ஏத்துக்கினாரோ அப்படின்றது எனக்கு உண்டு. அண்ணா கூட பாரதியை மேலோட்டமாக பார்த்து பீப்புள் போயட் பாரதி என்று நூல் எழுதி விட்டாரோ என்று நான் நினைக்கிறேன். தியாகு கூட அதை தான் சொல்லியிருந்தார். ரைட் நண்பர்களே, இப்போ 10 லட்சம் பேரோட போங்க, நீங்க கடைசியா போங்க, எப்போதுமே பின்வாங்கிறாதீங்க, எதற்காகவும் பின்வாங்கி விடாதீர்கள் என்று பெரியார் சொன்னார். 35 அம்பேத்கர் சொன்னார். 56 அம்பேத்கர் நண்பர்களே அவர் ஒரு புது மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறார். அந்த மார்க்கத்தின் பெயர் பௌத்தம். நான் புது மார்க்கம்னு சொல்றேனே நீங்க நினைக்கிறீங்க, பார்ப்பனியம் எங்க போனாலும் அதுக்குள்ள அதனுடைய பார்ப்பனியத்தை நுழைச்சிரும். இந்த நுழைச்சிட்டா, அதனால ஏற்கனவே இருந்த பௌத்தத்தை புனிதப்படுத்தி அம்பேத்கர் ஒரு புதிய பௌத்தத்தை தோற்றுவித்தார். அந்த பௌத்தத்திற்கு உருவான வேதம் தான் புத்தரும் அவர் தம்மமும் என்கிற இந்த வேதம். இந்த புத்தகத்திலே பௌத்தத்தில் இருக்கிற அத்தனை சனாதன கூறுகளையும் அடியோடு நீக்கிவிட்டு சீர்படுத்தி பௌத்த மார்க்கத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் நூலை அம்பேத்கர் உருவாக்கிவிட்டு பௌத்தத்திலே சேர்கிறார்.
உருவாக்கி விட்டு சேர்றார். அம்பேத்கர் சொல்றாரு, எனக்கு ஆன்ம நம்பிக்கை இல்லை, என் ஆன்மாவிற்காக யாரும் பிரார்த்தனை செய்யாதீர்கள். எனக்கு மறுபிறவு நம்பிக்கை இல்லை, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, எனவே எனக்காக என் ஆன்மாவினுடைய மறுபிறவைக்காக யாரும் வீணாக்கி விடாதீர்கள். எனக்கு கடவுள் நம்பிக்கையோ ஆன்ம நம்பிக்கையோ மறுபிறவி நம்பிக்கையோ எந்த உருவ நம்பிக்கையோ எனக்கு இல்லை. இதுதான் இந்த பௌத்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பௌத்தத்துக்கு அம்பேத்கர் தோற்றுவித்த அந்த தம்மத்திற்கு கடவுள் கிடையாது, அந்த தம்மத்திற்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது, அந்த தம்மத்திற்கு உருவம் கிடையாது, அந்த தம்மத்திற்கு ஆன்மா கிடையாது, அந்த தம்மத்திற்கு மறுபிறப்பு கிடையாது என்கிற ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்கி, அந்த மார்க்கத்தில் பெரியார் சொன்னது போல 3 லட்சத்துக்கும் மேலானவர்களோடு அம்பேத்கர் 1956 ஒரு புது மார்க்கத்துக்குள்ளாக இந்து மதத்தை விட்டு வெளியேறினார். ஒன்று தெரியுங்களா, அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் பௌத்த மாற்றம் என்பது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. பெரியார் அன்னைக்கு தொடங்கினார்ல 20, அது தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் பெரியாரின் வழியில் இஸ்லாத்துக்கு மாறுவதும் கிறிஸ்தவத்துக்கு மாறுவதும் இந்த மண்ணில் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அம்பேத்கரின் வழிபடி இந்த இந்தியா முழுக்க பௌத்தத்துக்கு மாறுவது என்பது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை RSS தலைமையிடமாக இருக்கிற நாக்பூரிலே அம்பேத்கர் பௌத்தத்தை ஏற்ற அந்த நாளில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி, நாங்கள் இந்துக்கள் இல்லை, நாங்கள் பௌத்தர்கள், எங்களுக்கு கடவுள் இல்லை, எங்களுக்கு கிறிஸ்தன் இல்லை, எங்களுக்கு அவதாரம் இல்லை, நாங்கள் மனிதர்களை பாவிக்கிற, அறிவை கொண்டாடுகிற, அறிவின் வழியில் சக மனிதனை அன்பு வழி நேசிக்கிற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்கிற சூழ்நிலையை இந்தியாவிற்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிற ஒரு வேலையை செய்கிறார்கள். இப்படி ஒரு மாற்றம் 35 தொடங்கி ஒற்றை மனிதரின் ஆதரவில் 56 லட்சக்கணக்கான பேரை மாற்றி இன்றைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை இந்த மக்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், நாம இதுல இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது, நான் இன்னைக்கு அம்பேத்கர் பெரியாருடைய நினைவு நாள் நம்ம கொண்டாடுறோம் இல்ல, பெரியாருக்கு செய்கிற ஒரே ஒரு கடனாக என்ன இருக்க முடியும்? பெரியார் ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை, அதோட பெரிய கேலி கூத்து எதுவுமே இல்லை. பெரியாருக்கு இதுல எதுவுமே நம்ம செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யலாம் என்றால், இந்த சமூகத்திலே அறிவுமயப்பட்ட, இந்த பாகுபாட்டுக்கு எதிராக மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகிற, மாற்றங்களை நம்புகிற, இந்த சனாதனத்துக்கு எதிரான ஒரு மார்க்கத்தை இந்த சமூகத்தில் நம் வாழ்க்கையின் வழியாக வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பது மட்டும்தான் நாம் இந்த 2 பெரும் தலைவர்களுக்கு செய்கிற ஒரு முக்கியமான ஒரு கடனாக இருக்க முடியும். அந்த கடனால் அவர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. அந்த கடனால் இந்த தலைமுறைக்கு, நீங்க கர்மலையப்பன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார். ஒரு பழைய கவிதை ஒன்று இருக்குல்ல, நேற்று என் பக்கத்து வீட்டு யூதனை அடித்தார்கள், நான் அமைதலாக இருந்தேன், நான் ஏன் யூதன் இல்லை. என் எதிர் வீட்டில் ஒரு இஸ்லாமியனை அடித்தார்கள், நான் அமைதலாக இருந்தேன், நான் ஒரு இஸ்லாமியன் இல்லை. என் இடது பக்கம் இருக்கிற வீட்டில் ஒரு சீக்கியனை அடித்தார்கள், நான் அமைதலாக இருந்தேன், ஏனென்றால் நான் சீக்கியன் இல்லை. இன்றைக்கு என்னை அடிக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இது நாளைக்கு நமக்கு நடக்கும், நாளைக்கு நமக்கு நடக்கும். இஸ்லாமியர்களுக்கு ஒரு தீங்கு வருகிற போது நாம் வேடிக்கை பார்த்து நமக்கு வராது, வடநாட்டில் தானே நடக்குது அப்படின்னு நினைச்சோம்னா கேரளாவுக்கு வந்துட்டான். கிறிஸ்தவர்களை அடிக்கிறாங்க, இஸ்லாமியர்களை அடிக்கின்ற பொழுது கிறிஸ்தவர்கள் குரல் கொடுக்கவில்லை, கேரளாவில் அடிக்கின்ற போது தமிழர்கள் குரல் கொடுக்கவில்லை, அல்லது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தாக்குதல் நடக்கின்ற பொழுது தாழ்த்தப்பட்டவர்கள் தான் நடக்குது, நாம தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நண்பர்களே, அடுத்த இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அடுத்ததாக RSS சங் பரிவார குறி கை வைக்க போவது ஓபிசி என்கிற பெரும்பான்மையாக இருக்கிற பிசி என்கிற இடைநிலை சாதியினருக்கு தான். ஏனென்றால் VP சிங் கொண்டு வந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி நூற்றுக்கணக்கான பேரை படுகொலை செய்தது. அதுக்கு பின்னால் இருப்பது என்ன? இங்கு இருக்கிற ஓபிசி என்று சொல்லப்படுகிற பெரும்பான்மை மக்கள் கல்வி பெற்றுவிடக்கூடாது, பெரும்பான்மை மக்கள் முன்னேறிவிடக்கூடாது, பெரும்பான்மை மக்கள் இந்த வெகுத்திரளிலே வெவ்வேறு அடையாளங்களுக்குள்ள வந்துவிடக்கூடாது என்பதுதான். அவர்கள் மிக வேகமாக வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். மிக வேகமாக IIT கைப்பற்றி விட்டார்கள், மிக வேகமாக பாராளுமன்றத்தை கைப்பற்றி விட்டார்கள், மிக வேகமாக அவர்கள் கைப்பற்றுவதற்கு துணிந்து வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு போர்க்களம் தமிழ்நாடு தான். இந்த போர்க்களத்திற்கான ஒரு தேவை, இந்த போர்க்களம் வருகிற 26 நடக்கின்ற தேர்தல் தான் தீர்மானிக்க போகிறது.
அந்த தேர்தலில் நமக்கு இன்றைக்கு இருக்கிற இந்த சுயமரியாதையும் இந்த பாதுகாப்பும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெரியாரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சியை நாம் தேர்ந்தெடுத்து ஒரு அணியில் நிற்பது மட்டும்தான் எதிர்காலம் நமக்கு பாதுகாப்பானது. அந்த பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு போவதற்கு பெரியாரும் அம்பேத்கரும் நமக்கு மிகப்பெரிய அறிவாயுதங்களை கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். அந்த அறிவாயுதத்தில் ஒன்றுதான் இது. இதை வாங்கி பக்கம் பக்கமாக வாசித்து பாருங்கள். இதற்குள்ளாக நமக்கான வாழ்வியல் சத்தியங்களை இருவரும் சொல்லி இருக்கிறார்கள். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.